இஸ்மாயில்னு ஒருத்தன் 2 மாசமா கோமால இருந்து இப்பதான் கண்ணு முழிச்சிருப்பான். பட் அவனுக்கு அவனே யாருன்னே தெரியலங்க. ஏன் அவனோட பேரு கூட தெரியல. சோ அதனால இஸ்மாயில பாத்துட்டு இருந்த டாக்டர் அவங்க கூடயே தங்க சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த டாக்டருக்கு நம்ம இஸ்மாயில் மேல ஒரு கண்ணு. பட் ஒரு நாள் டாக்டர் ஆலின் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கேங்கு பஸ்ஸை வழிமறிச்சு மொத்த பேருமே கருணையே இல்லாம கொடூரமா கொலை பண்றாங்க. நம்ம ஆலினை தூக்கிட்டும் போயிடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிறது லீன்ற ஒரு கொடூரமான கேங்ஸ்டர் தாங்க. அவன் இப்பதான் ஜெயில இருந்து தப்பிச்சு வரும்போது ஜெயில இருக்க எல்லா போலீஸும் போட்டு தள்ளிட்டு வந்திருப்பாங்க. வந்த உடனே விட்டது எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. நார்மலா ஒரு கேங்ஸ்டர்னா கூட்டமா ஆளுங்க வச்சு தானே பார்த்திருப்பான். பட் இவன் ஒரு 4 பேர் தாங்க வச்சிருக்கான். அந்த 4 பேரை வச்சு கிட்டத்தட்ட 400 பேரை போட்டு தள்ளுறாங்க. அப்படிப்பட்ட இந்த கேங்கு இஸ்மாயில தேடிட்டு இருப்பாங்க. இஸ்மாயில கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த டாக்டரையே இவங்க தூக்கி இருப்பாங்க. இந்த இஸ்மாயில் யாரா இருக்கும், எதுக்கு இவங்க தேடிட்டு இருக்காங்க, அதுதான் இந்த ஹெட்ஷாட் படத்தோட மீதி கதைங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க. இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. ஒரு தரமா ப்ரூட்டல் ஆக்ஷன் மூவிங்க, மறக்காம பாருங்க.